எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 13வது ஸ்லோகம். நக்ரதோ நக்ரோதோ நசமாச்சரியம் நக்ரோதோ நசமாச்சரியம் நலோபோ நாசுபாமதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. இது இன்னொரு சொல்றேன் பாருங்க. நக்ரதோ நசமாச்சரியம் நலோபோ நாசுபாமதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. இது எப்படி சொல்லணும்னா, நக்ரதோன சமாச்சரியம் நலோ போரா சுபாமதி பவந்தீகிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. அது சொல்லும்போதே நக்ரோதோன சமாச்சரியம் நலோ போரா சுபாமதி பவந்தீகிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே அப்படி சொல்லணும். இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். இப்ப நக்ரோதோ, குரோதம்னா கோபம், குரோதோன்னா குரோதம், அதாவது கோபம் இல்ல, அந்த குரோதம்னா பொழியில அந்த பொறாமையோட கூடிய அந்த குரோதம்ன்றது தான் நக்ரோதோ. குரோதம் இல்லாமை, அதாவது தவறான ஒரு எண்ணங்களை மனசுல வந்து அந்த குற்றத்துல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியே பாக்குறது, குற்றவாளியை பாக்குற மாதிரியே அதான் குரோதம். நக்ரோதோன்னா குரோதம் இல்லாத. மாச்சரியம்னா பொறாமை, நமக்கு தெரியும். நசமாச்சரியம்னா நசன்னா அழிக்கிறது. நாசம்னு சொல்றோம் பாருங்க தமிழ்ல. நாசம்ன்ற வார்த்தை சான்ஸ்கிரிட். ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வார்த்தை நிறைய தமிழ்ல இருக்கு. அது அப்படியே இவங்க தமிழ் எழுத்து, தூய தமிழ் எழுத்துல எழுதி தமிழ் எழுத்துட்டாங்க. அது பரவாயில்ல, அதனால சொல்லல. ஆனா சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுன்றதையும் சொல்லலாம் இல்ல. அதுல என்ன இருக்கு? எந்த வார்த்தைகள் வந்து வார்த்தைகளும் கருத்துக்களும் ஒரு இதுல இருந்து இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டு, அதுவும் நம்ம இந்தியா. சான்ஸ்கிரிட் வந்து இந்தியாவுடைய ஒரு மொழி, அடிப்படையான மொழி, செம்மொழி. நல்ல அதுல இருந்து நிறைய ஞானம் இருக்கு, நிறைய கருத்துக்கள், வாழ்வியல் சிந்தனைகள் அதுல நிறைய இருக்கு. அதுல இருந்து வர ஒரு வார்த்தை அது மற்ற மொழிகள்ல பரவும். இது மாதிரி தெலுங்குலயும் இருக்கு, சான்ஸ்கிரிட்லயும், இதுல கன்னடாவிலயும் இருக்கு. எல்லா இந்தியாவில் இருக்க அத்தனை மொழிகள்லயும் சமஸ்கிருதம் நிறைய கலந்துருக்கு. ஆனா அவங்கவுங்க என்ன பண்றாங்கன்னு, அது சமஸ்கிருதம்னு சொல்லாத அப்படியே அமைக்கிட்டு இவங்க ஏதோ பண்ண மாதிரி. இப்ப நாசம்ன்றத வந்து நாசம்ன்றது இப்ப தமிழ் அழியறது தான். நம்ம இதுல அழிவு தான் தமிழ் எழுத்து, தமிழ் இது. நாசம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. நாசமானதுன்றது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, அது சான்ஸ்கிரிட் வார்த்தை. அழிந்ததுன்றதுதான் தமிழ் வார்த்தை. ஆனா நாசமானது நம்ம எழுதலாம், சொல்லலாம், தப்பு இல்லை. தமிழ் வார்த்தைன்னு கூட சொல்லிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதனுடைய மூலக்கரு இந்த வார்த்தை சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுன்றத எப்பயாவது சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வரும்போதாவது சொல்லணும். இதெல்லாம் இல்லை தமிழ்ல இருந்து சான்ஸ்கிரிட்டுக்கு போச்சு, இன்னும் இல்லை சான்ஸ்கிரிட் தான் தமிழ்ல தான் நாசம்ன்ற வார்த்தையே இருக்குன்னு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான், நான் சான்ஸ்கிரிட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கவன்றது கிடையாது, தமிழை படிக்கிறவங்க கிடையாது. இருக்கும், ஒரு லாங்குவேஜ்ல இருந்து எழுத்து இன்னொரு சில வார்த்தைகள் இன்னொரு லாங்குவேஜுக்கு போகும், இன்னொரு மொழியில இருந்து ஒரு மொழிக்கு போகும். அது இது ஒட்டு இருக்கும், ஒத்து இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது தானே, உலக நடைமுறைகள்ல இருக்கிறது தானே. மொழின்றது ஒரு புரிந்துணர்தல் தானே, அதுக்காக சொன்னது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது தானே மொழி. அது எதுல தானே ரொம்ப அதை வந்து, அதாவது தமிழ் மொழியும் போட்டுருவோம். மற்ற மொழிகளை ஒரு ஒதுக்கி வைக்கிறதோ, தூட்டுறதோ, இல்லை இழிவுபட சொல்றதோ கூடாது. அந்த எந்த மொழியில இருந்து எது வந்ததோ அதை நம்ம ஆமா அதுல இருந்து வந்ததுன்றதை ஒத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல என்னன்னா, நசம் ஆச்சரியம். நசம்னா அழித்தல், மாச்சரியம்ன்றது வந்து நம்ம மாச்சரியம் சொல்லுவோம், நம்ம மனசுக்குள்ள பொறாமை. அதுதான் இங்க என்ன சொல்ற, நசமாச்சரியம்னா அழிக்கப்பட்ட பொறாமையம். அதான் லோபம்னா கோபம், நம்மளுக்கு கோபம் வருது இல்லையா. நலோபம் போது கோபம் இல்லாமை. அதான் நக்கிறதோ நசமாச்சரியம் நலோபோன்றது கோபம் இல்லாமை. நாசுபம்ன்றது வந்து நாசுன்னா இல்லாமை. நாசுன்னா இல்லை, நான்றது இல்லையா, நான் அதனோட விரிவாக்கம் தான் நாசுன்னா இல்லாமை. பம்முன்னா காழ்ப்பு.
பம் பம்னா சான்ஸ்கிரிட்ல காழ்ப்பு. நாசுபம்னா காழ்ப்பு இல்லாமை அப்படின்னா பொறாமை இல்லாமை நாசுபம். நாசுபம் நாசுபா மதி. மதின்றது செல்வம், பேராசை. மதியின்னா இதெல்லாம் இல்லாத ஒரு செல்வம் தான் போறான் உங்களை. அந்த மாதிரி எல்லாம் இதை மேல சொன்னதெல்லாம் இல்லாம, குரோதம் இல்லாமை, கோபம் இல்லாமை, பொறாமை இல்லாமை, அப்புறம் வந்து காழ்ப்பு இல்லாமை, இது மாதிரி இருக்கிற அந்த மாதிரி கணங்களை அதையெல்லாம் அந்த மாதிரி இல்லாத ஒரு நிலையுடன் கூடிய செல்வத்தை கொடுப்பாராம் பெருமாள். யாரு? இந்த சகசரநாமத்தை சொல்றவங்க. அதுதான் இது நசமாச்சும் நசு. அதான் இது கோபம் இல்லாமை. நசுபா நாசு இல்லாமை. பம்ன்றது காழ்ப்பு, நசுபம் பொறாமை என்றது இல்லாம சொன்னேன் இல்லையா? நசுபாமதி. பவந்தின்னா வழிபடுறது. அதான் சர்வலோகா சுகினோ பவந்துன்னு சொல்றோம் பாருங்க. உலகம் நல்லா இருக்கணும்ன்றது பவந்துன்னா வழிபடுறது. பவந்துன்னா வழிபடுது. பவந்தி கிருதன்னா போட்டுது. புண்ணியானாம் பவந்தி கிருத புண்ணியானாம். புண்ணியானாம்னா புண்ணியானாம்னா உத்தமர்கள் அர்த்தம். புண்ணியானாம் பக்தானாம். வெறும் உத்தமனா மட்டும் இல்ல இருக்கக்கூடாது, பக்தனாவும் வழங்கணுமா. பவந்திகிருத புண்ணியானாம் பக்தானாவும் இருக்கணுமா. பக்தானாம் புருஷோத்தமே. புருஷோத்தமன்றது மகாவிஷ்ணு சொல்றது. புருஷோத்தம கிட்ட பக்தி உடையவனாகவும் இருக்கணுமா. இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன? சகசரநாம சொல்லணும். தினம் சகசரநாம சொல்லி உங்களுக்கு வந்து இது உத்தமனாகவும் இருந்து பக்திமானாவும் இருந்து, மகாவிஷ்ணு இடத்துல வந்து பக்திமானாவும் இருந்து உத்தமனாவும் இருந்து சகசரநாமம் சொல்லி சொல்லிட்டு இருக்கவனுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, குரோதம் இல்லாத, பொறாமை இல்லாத, கோபம் இல்லாத, காழ்ப்பு இல்லாத செல்வத்தையும் கொடுத்து பேரொருளையும் கொடுப்பார். பேரொருள்ன்றது மோட்சம், அதையும் கொடுப்பார். வந்திகத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. அதான் நீங்க சொல்ல ஒரு கண்ட்ரோலர். இது என்னன்னா, பக்தியுடன் கூடிய புண்ணியவானாய் இருந்து பகவானை போற்றி பகவானின் 1000 திருநாமங்களை சொல்லி வழிபடும் புத்தவர்களுக்கு குரோதம், பொறாமை, கோபம், காழ்ப்பு, பேராசை போன்றவற்றிலிருந்து விடுபட செய்து மோட்சத்தை அளிப்பார் அப்படிங்கிறதாக இந்த பாட்டோட கன்க்ளூஷன் இதுதான். தேங்க்யூ.